இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி நெய் மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. ஹாய் வியூவர்ஸ், உங்களால் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண முடியுமா, பண்ணணும்னு ஆசை இருக்கா அப்படின்னா நான் கொண்டு வந்திருக்கிற இந்த லிஸ்ட்டை கேளுங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ரெக்கார்ட்ஸை உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் பண்ணி பார்த்துட்டு ஈஸியாக இருந்தால் உங்களுக்கு ரெக்கார்ட். ஸோ ஃபஸ்ட்டாக லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு வச்சிருக்கிற ரெக்கார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக காலில் போடுற ஷூ இருக்கு இல்லையா, அதாவது ஸ்னீக்கர்ஸ், அந்த ஸ்னீக்கர்ஸை தலை மேலே வச்சுக்கிட்டு ஸ்டெடியாக உட்காந்துருக்கணும் மக்களே. நீங்கள் நினைக்கிற மாதிரி நேராக இல்லை, அதை அப்படியே திருப்பி அப்சைட் டவுனாக வைக்கணும். ஸோ அப்படி வைக்கிற டைம் மேக்ஸிமம் வச்ச ரெக்கார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 13 செகண்ட் ஒருத்தர் வச்சிருக்காரு. ஸோ அதை விட நீங்கள் கூட வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கின்னஸ் ரெக்கார்டு புக்கில் உங்கள் பேர். லிஸ்ட்டில் ரெண்டாவதாக உங்களுக்கு என்ன ரெக்கார்டை நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு பிஸ்கட் மக்களே. உப்பு பிஸ்கட் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பிஸ்கட்டை 1 நிமிஷத்தில் உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ சாப்பிட முடியும்? கண்டிஷன் ஒன்று இருக்குது, தண்ணி குடிக்கக்கூடாது. உப்பு பிஸ்கட் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக தொண்டை அடைக்கும் அண்ட் உள்ளக்க வந்து அந்த பிஸ்கட் இறங்குறது, அதாவது தொண்டைக்குள்ளே இறங்குறதே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இந்த பிஸ்கட்டை தண்ணி குடிக்காமல் 1 நிமிஷத்தில் உங்களால் எவ்வளோ சாப்பிட முடியும்? ரெக்கார்டோட நம்பர் சொன்னீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆவீங்க. ஏன்னா ரெக்கார்ட் நம்பர் 10 பிஸ்கட் தான். ஒரே 1 நிமிஷத்தில் 10 பிஸ்கட் சாப்பிட்ருக்காரு. இதுதான் ரெக்கார்ட். இதை உங்களால் பிரேக் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த புக்கில் உங்கள் பேர் மக்களே. லிஸ்ட்டில் 3ஆவதாக நான் உங்களுக்கு வச்சிருக்க ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கா? சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் கேட்டது இந்த குடிக்கிற பழக்கம் கிடையாது. தண்ணி நார்மலாக குடிப்பீங்க இல்லையா? ஸோ அந்த குடிக்கிற தண்ணியிலேயே ஒரு ரெக்கார்டு இருக்குது. என்னடா தண்ணி குடிக்கிற ரெக்கார்டு அப்படிலாம் கேட்காதீங்க. 1/2 லிட்டர் தண்ணியை 2.3 செகண்டில் குடிச்சிங்கன்னா நீங்கள் ரெக்கார்டு. ஆனால் அந்த தண்ணியை நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வச்சுட்டு அப்படிலாம் குடிக்கக்கூடாது. வாட்டர் கேனை இப்படி சொருகுனீங்க அப்படின்னா தண்ணி அப்படியே ஃபுல்லாக கடன்னு உள்ளே போகணும். ஸோ இந்த ரெக்கார்டை மேக் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். 4ஆவதா லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அதை சொல்கிறதுக்கு கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்குது. க்ரீப்பி அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. நத்தை உங்களுக்கு பிடிக்குமா? அதாவது உங்கள் மேலே, உங்கள் ஸ்கின்னு மேலே ஏதாவது கொலன்னு ஊர்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டு. எனக்கு ஊர்றதெல்லாம் கவலை இல்லை, எனக்கு புக்கில் ரெக்கார்டு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் நீங்களா இருந்தீங்கன்னா இந்த ரெக்கார்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ரெக்கார்ட் செட் பண்ண நபர் என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 43 நத்தையை 10 செகண்டுக்கு அவரோட முகத்தில் வந்து நடக்க விட்டுருக்காரு. நார்மலாக கையில் நடக்க விட்டாலே நமக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக கொலன்னு இருக்கும். 43 நத்தையை முகத்தில், எனக்கு அந்த அருவருப்புலாம் வேண்டாம், அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன், ரெக்கார்டில் எனக்கு பேர் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே உங்கள் கார்டனுக்கு போங்க, இருக்கிற நத்தையெல்லாம் பிடிச்சி உங்கள் தலையில் வச்சுக்கோங்க. லிஸ்ட்டில் 5ஆவதாக நான் வச்சிருக்க ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செயின் ரெக்கார்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. செயின் ரெக்கார்டு அப்படின்னா என்ன? வரிசையாக போய் நிற்கணும், நீங்கள் வந்து எல்லாரையும் போய் கூப்பிடணும், இந்த ரெக்கார்டில் சேர்ந்து பண்ணணும் அப்படின்லாம் கவலை இல்லை. உங்ககிட்ட 10,513 செப்பல் இருந்தால் போதும். அதாவது அவங்க வந்து ஷூஸ் வச்சு பண்ணியிருக்காங்க, ஸோ செப்பலை வச்சு பண்ணலாம். ஸோ 10,513 செப்பல் இருந்தால் நீங்கள் இந்த ரெக்கார்டை முடிக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10,513 செப்பலை வரிசையாக அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதோட லென்த் மட்டும் எவ்வளோ வந்திருக்குன்னா 1.65 மைல். கிலோமீட்டரில் சொல்லணும்னா 2.65 கிலோமீட்டர் வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் பிரேக் பண்ணணும்னா அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு செப்பலோ இல்லை 5 செப்பலோ வச்சுட்டீங்கன்னா நீங்கள் இந்த ரெக்கார்டுக்கு சொந்தக்காரர். அண்ட் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது செருப்பு கடையை வந்து குதைக்கு எடுக்கணும், இல்லைன்னா ஒரு மொத்த செருப்பு கடையை விலைக்கு வாங்கினாலும் அது வராது. ஸோ ஒரு 5-10 செப்பல் கடையில் போய் நீங்கள் ஆட்டையை போட்டு வரணும். ஓகே மக்களே, லிஸ்ட்டில் 6ஆவதாக உங்களுக்கு என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றது. சாப்பிட்றதுனா நான்லாம் அசால்ட்டாக துவம்சம் பண்ணுவேன், அப்படி சாப்பிடுவேன் இப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே சாப்பிட்றதுலாம் ஒரு பிரச்சனையே. நீங்கள் நார்மலாக கையை வச்சு சாப்பிடக்கூடாது, ஸ்பூனை வச்சும் சாப்பிடக்கூடாது. ஜப்பானீஸில் அண்ட் சைனாவில் யூஸ் பண்ணுவாங்களா சாப்ஸ்டிக், அதை வச்சு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஜெல்லி இருக்குது பார்த்தீங்களா, ஜெலட்டின், அந்த ஜெலட்டினை உங்களால் 1 நிமிஷத்தில் எவ்வளோ சாப்பிட முடியும்? ஏற்கனவே ஜெல்லி கொலன்னு இருக்கும், அதை கையில் எடுக்கிறது ஸ்பூனில் எடுக்கிறதே கஷ்டம், அதை எப்படா சாப்ஸ்டிக்கில் எடுக்க முடியும் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அதுக்கும் ஒரு மனுஷன் ரெக்கார்டு வச்சிருக்காரு. அவரோட ரெக்கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷத்தில் 90 கிராம் சாப்பிட்ருக்காரு மக்களே. ஸோ இந்த 90 கிராம் அப்படிங்கிறது அவர் வச்ச ஹையஸ்ட் ரெக்கார்ட். இதை விட 1 கிராம் இல்லை 10 கிராம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டு உங்கள் பேரில் மாறிடும். 7ஆவதா நான் லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன ரெக்கார்டு வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்டை இன்சோம்னியா வியாதி இருக்கிறவங்களால தான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்க தான் தூங்கவே மாட்டாங்கல்ல. ஏன்னா இந்த ரெக்கார்டுக்கு நீங்கள் தூங்கக்கூடாது, கண்டினியூஸாக டிவி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஹையஸ்ட் வாட்சிங் அவர் வந்து ஒருத்தர் ரெக்கார்டு வச்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 94 மணி நேரம் விடாமல் பார்த்துருக்காரு. 94 மணி நேரம் கணக்கு வச்சா 12, 24,
கிட்டத்தட்ட 4 நாள் கண்டினியூஸா, அதாவது இதுல கண்டிஷன் இருக்கு, நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சுக்கலாம், பட் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு அலோட் கிடையாது. உட்கார்ந்த இடத்துல நீங்க எந்திரிக்க கூடாது. உட்கார்ந்த இடத்துல நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சுக்கலாம், அண்ட் அட் த சேம் டைம் டிவி வந்து நீங்க கண்டிப்பா பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் மூவி கண்டினியூஸா பாருங்க, அண்ட் என்னென்ன சீரிஸ் இருக்கோ எல்லாத்தையும் பாருங்க. இந்த ரெக்கார்டை நீங்க ட்ரை பண்ணி பார்த்து சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். 8வதா இந்த லிஸ்ட்ல நான் உங்களுக்கு என்ன ரெக்கார்ட் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றது. என்ன திரும்பவும் சாப்ஸ்டிக் வச்சு சாப்பிட சொல்ல போறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஒரிஜினலா நீங்க கை வச்சே சாப்பிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 இன்ச் இருக்கிற ஒரு மேக்ஸிமம் சைஸ் பிஸாவை சாப்பிட்டு முடிக்கணும். இதை ரெக்கார்ட் பண்ண அந்த நபர் எடுத்துக்கிட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா 41 செகண்ட். இந்த 41 செகண்டுக்குள்ள நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டு உங்க பேருக்கு மாறிடும். ஸோ மக்களே, பிஸா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஃபுட்டு தான். பட் அந்த மேக்ஸிமம் சைஸ் பிஸாவை 41 செகண்டுக்குள்ள சாப்பிட்டீங்கன்னா அந்த ரெக்கார்டு உங்க பேருக்கு. இந்த லிஸ்ட்ல 9th பிளேஸ்ல இருக்க ரெக்கார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கேட்க ஆக்சுவலா ரொம்பவே ஈஸியா இருக்கும். நாங்களுமே ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் வந்துச்சா அப்படியா இல்லைங்கிறத வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நானும் உங்களுக்கு வந்து சொல்றேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீபோர்டு யூஸ் பண்ணலாம், ஐபேட் யூஸ் பண்ணலாம், மொபைல் யூஸ் பண்ணலாம். இதுக்கு கண்டிஷன் ஒன்னே ஒன்று தான். நீங்க ஒரு கை மட்டும் யூஸ் பண்ணணும். A to Z லெட்டர்ஸை வரிசையா டைப் பண்ணணும். இதுக்கு ஒரு சின்ன பையன் எடுத்துக்கிட்ட மேக்ஸிமம் டைம் வந்து பாத்தீங்கன்னா 3 செகண்ட் தான். 3 செகண்ட்ல A to Z வரிசையா டைப் பண்ணி முடிச்சிட்டான். இதுக்கு நீங்க கேட்கலாம், என்னடா டைப் ரைட்டிங் பண்றவங்க ஈஸியா பண்ணிடுவாங்களே? அப்பெல்லாம் கிடையாது. டைப் ரைட்டிங் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் ஒவ்வொரு லெட்டருங்கிறது வந்து அவங்க மைண்ட்ல இருக்கும். ஸோ இங்க நீங்க 2 ஹேண்ட் யூஸ் பண்ண போறது இல்ல, வெறும் ஒரு கை தான் யூஸ் பண்ண போறீங்க. இதுக்கு வேணா உங்களுக்கு ஒரு சின்ன டிப் வேணா நான் சொல்றேன். மசில் மெமரி அப்படிங்கிறது வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம உடம்புல ஏதாவது ஒரு மசில் வந்து ஒரு வேலைக்கு பழக்கப்பட்டு போயிருச்சுன்னா திரும்ப அது அதே வேலையை வந்து வேமா செய்யும். ஸோ இதை வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா A to Z நீங்க வேமா டைப் பண்ணிடலாம் அப்படிங்கிறது வந்து சாத்தியமான ஒரு விஷயம் தான். ஸோ இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது அந்த பையனோட கம்மியா பண்ணணும். அவன் 3 செகண்ட்ல பண்ணி முடிச்சிட்டான். நீங்க ஒரு 2 செகண்ட்ஸ்ல பண்ணீங்கன்னா இந்த ரெக்கார்டு உங்களுக்கு. ஓகே மக்களே, லிஸ்ட்ல கடைசியா ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கேன். அண்ட் இந்த ரெக்கார்டு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கமிட்டட் மக்களுக்கு. இல்ல உங்களுக்கு ஒரு ஜோடி இருக்குன்னா ஓகே, நீங்களும் இந்த ரெக்கார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கட்டி பிடிச்சிட்டு நிக்கணும். மேக்ஸிமம் நீங்க உங்களால எவ்வளவு டைம் கட்டி பிடிச்சி நிக்க முடியும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. ரெக்கார்ட் டைமை நான் சொல்லிடுறேன். 24 மணி நேரம் 33 நிமிஷம். இவ்வளவு நேரம் கட்டி பிடிச்சிட்டு நின்றுருக்காங்க ஒரு கப்பல். அண்ட் இந்த கப்பல் வந்து சில ரூல்ஸும் இருந்திருக்கு. நீங்க சாப்பிட்டுக்கலாம், அதாவது நீங்க வேற யாராவது உங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், நீங்க கட்டி பிடிச்ச பொசிஷன்ல இருந்து மாறவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்கும் போது அரிக்குது, இப்போ உங்களுக்கு பின்னாடி முதுகுல லைட்டா இச்சிங்கா இருக்கு, இல்ல உங்க பார்ட்னருக்கு இச்சிங்கா இருக்குன்னா நீங்க ஆப்போசிட்ல மாத்தி சொரிஞ்சுக்கணுமே தவிர கட்டி பிடிக்கிற அந்த பொசிஷன்ல இருந்து மாறக்கூடாது. இந்த ரெக்கார்டை உங்களால பண்ண முடிஞ்சா அந்த 2 கப்பல் பேருக்கு தூக்கிட்டு உங்க 2 பேரை வச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மும்தாஜ் ஷாஜகான் அப்படின்னா அந்த இடத்துல உங்க பேரு மிஸ்டர் ஏ மிஸ்ஸஸ் பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே மக்களே, வீடியோல நான் சொன்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா கேட்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். பட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ இதுல உங்களுக்கு எது ஈஸின்னு தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருந்தா ஈஸியா இருக்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோவை எங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல டேக் பண்ணுங்க.